الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الله أكبر الله أكبر لا إله إلا Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh. Wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Wa asyhadu an la ilaha illallah wa asyhadu anna Muhammadan abduhu wa rasuluhu. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث هدي محمد النبي صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சொல்லிலே சிறந்தது அல்லாஹ்வுடைய சொல்லட்டும். செயல்களிலே வழிகாட்டுதல்களிலே சிறந்ததா இல்லத்தினால் படி எம்பெருமானா முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செயல்கள். மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்பட்ட யாவும் அனாச்சாரங்கள், ஒவ்வொரு அனாச்சாரங்களும் வழிகேடுகள், ஒவ்வொரு வழிகேடுகளும் நம்மை நரகில் கொண்டு போய் சேர்த்துவிடும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒவ்வொரு உரையும் போதும் மக்களுக்கு அச்சம் மூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக இருந்தார். நம்ம எல்லாம் படைத்து பக்குவப்படுத்தும் அந்த ஏக நாயகன் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அகிலத்தின் அறுபடைய பெருமானார் முஹம்மது நபிகள் நாயகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்களின் சொல் செயல் அங்கீகாரங்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஜும்மா என்று சொல்லக்கூடிய இந்த கடமை நிறைவேற்றுவதற்காக ஒன்று ஒன்று இருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் என்று கணித்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய இந்த வார ஜும்மா வரையில் மார்க்க செய்திகளை தெரிந்து கொள்வோம் என்கிற தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை நாம் தெரிந்து கொள்வோம். கணித்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வினுடைய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை இந்த உலகத்தில் படைத்து
எத்தனையோ பல உயிரினங்களை எல்லாம் படைத்திருந்தாலும் அந்த உயிரினங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு சிறப்பை அல்லாஹ் மனிதர்களாக இருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறார். எத்தனையோ பல உயிரினங்களை, எத்தனையோ பல பிராணிகளை நாம் பார்க்கிறோம். ஆனால் அவற்றுக்கெல்லாம் இல்லாத ஒரு சிறப்பு மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதுதான் ஒவ்வொரு காரியத்தையும் சிந்தித்து செயல்படுத்தக்கூடிய தன்மை. அது மனிதர்களாக இருக்கக்கூடிய நமக்கு மட்டும்தான் அல்லாஹ் வழங்கி இருக்கிறார். அதனால்தான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்கிறான், மனிதனை நாம் அழகிய வடிவில் படைத்தோம், மனிதனை ஒரு கண்ணியமான படைப்பாக ஆக்கினோம் என்றெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதற்கான காரணம், விலங்குகளிலிருந்து மனிதர்கள் வேறுபட்டவர்கள். எத்தனையோ பல பிராணிகள் இருக்கலாம். யானையை பார்த்தா அது காட்டுல நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் பயந்து நடுங்கி விடுவோம். ஆனால் அந்த யானையை கட்டி போட்டு வேலை வாங்கக்கூடிய திறமை மனிதனுக்கு தான் இருக்கிறது. இன்னும் எத்தனையோ பல உயிரினங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அவற்றை வைத்து அதன் மூலமாக நன்மைகளை அடையக்கூடிய ஒரு அறிவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களாக இருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். ஆனால் இந்த அறிவை அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லும்போது சொல்கிறான், فَأَبَيْنَ يَحْمِلْنَهَا وَأَشْفَقْنَ مِنْهَا وَحَمَلَهَا الْإِنسَانُ. வானம் மலை பூமியிடம் அமானிதத்தை பேண மறுத்தது. அல்லாஹ் ஒரு அமானிதத்தை ஒப்படைத்தான், அதை வானம் வாங்க மறுத்து விட்டது, பூமி வாங்க மறுத்து விட்டது. அல்லாஹ்வுடைய படைப்புகளாக இருக்கக்கூடிய இவைகள் அனைத்தும் வாங்க மறுத்து விட்டது. மனிதன் அதை சுமந்து கொண்டான். சொல்லிவிட்டு அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்கிறான், இன்னஹு கான லலூமன் ஜஹூலா. மனிதன் அறிவற்றவனாகவே இருக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சிந்தித்து செயல்படுத்தக்கூடிய ஒரு அறிவை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான். ஆனால் இந்த சிந்தனையை இந்த சமீப காலமாக பாருங்கள், நாம் எதற்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த அறிவு, இந்த அறிவை நாம் எதற்காக எல்லாம் பயன்படுத்துகிறோம்? வீணான பல காரியங்களுக்கெல்லாம் அறிவை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். உலக காரியங்களில் அதிகமாக சிந்தித்து சிந்தித்து செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் மார்க்க விஷயங்கள் என்று சொன்னால் அதை தெரிந்து கொள்வதில் நம்மிடத்தில் ஒரு பொழுதுபோக்கு தன்மை வந்து விடுகிறது. சில காலமாக, சமீப காலமாக பாருங்கள், நம்ம அதிகமாக எதை பற்றி யோசிச்சிருப்போம், எந்த விஷயத்தை பற்றி நம்ம அதிகமாக பேசிக்கொண்டே இருந்திருப்போம் அப்படின்னு பார்த்தா அரசியல் சம்பந்தமாக பேசியிருப்போம். அரசியல் பற்றிய கருத்துக்கள், யார் தமிழ்நாட்டை ஆள போறாங்க, இவங்க வந்தா நல்லது நடக்குமா, அவங்க வந்தா நல்லது நடக்குமா, இதையே பல நாட்களாக நம்ம பேசிக் கொண்டிருந்திருப்போம். இப்படி இந்த காலகட்டத்தில் பாருங்க, மார்க்க விஷயங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை காட்டிலும் உலக விஷயங்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நம்முடைய அறிவை அதற்கு அதிகமாக செலவிடக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் உண்மையில் எது நமக்கு பலனளிக்கக்கூடியது என்று சொன்னால் மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்வதுதான் நாளை மறுமையில் நமக்கு பலனளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த கல்வி நம்ம பெற வேண்டும். அல்லாஹ்வை பற்றிய செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன வழிகாட்டுதல்களை கற்றுத் தந்திருக்கிறார்கள், இந்த விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு நாம முற்பட வேண்டும். இதுதான் நாளை மறுமைக்கும் நமக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அப்ப இந்த கல்வியை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த கல்வி நமக்கு மட்டுமல்ல, எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் இந்த கல்வியை வழங்கி இருக்கிறார். இந்த உலகத்துக்கு எந்த நபிமார்கள் அனுப்பப்பட்டாலும் அவர்களுக்கு அல்லாஹ் முதலிலே கற்றுத் தருவது இந்த கல்வியினுடைய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. ஆதம் நபி எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்றார், அல்லம ஆதம அஸ்மாஅ குல்லஹா. உலகத்தின் அனைத்து அறிவையும் ஆதமுக்கு நாம கற்றுக் கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக வருகிறார்கள் என்றால் பல கேள்விகளுக்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். எந்த நபிமார்களுக்கும் உள்ள விஷயங்கள் தான். அவர்களுக்கு கல்வி ஞானம் என்பது அத்தியாவசியமான ஒரு தேவையாக இருக்கிறது. ஆதம் நபிக்கு அல்லாஹ் அப்படி கல்வி வழங்குகிறார். நபிகள் நாயகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனுடைய முதல் வசனம் என்ன? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். நபியே படிப்பீராக. அல்லாஹ் முதல்ல சொன்ன வார்த்தை இதுதான். இஸ்லாத்தினுடைய கடமைகள் எத்தனையோ இருக்கிறது. கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ். இதுல ஏதாவது ஒரு விஷயத்தை நபிகள் நாயகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி தந்திருக்கலாம். தொழுகை பற்றி, நோன்பை பற்றி, ஜகாத்தை பற்றி அல்லது ஹஜ் செய்வதை பற்றி இந்த விஷயங்களை கற்றுத் தந்திருக்கலாம். ஆனால் அல்லாஹ் முதல்ல எதை கற்றுத் தருகிறான் என்றால் நபிமார்கள் அவர்கள் எந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்.
அவர்களுக்கு கல்வி ஞானம் அவசியமாக இருக்கிறது. அதனால ரசூலுல்லாஹ்வுக்கு சொன்ன முதல் விஷயம் என்ன? நபியே படிப்பீராக. முதல்ல ரசூலுல்லாஹ்வுக்கு சொன்ன இந்த வார்த்தையாக குர்ஆன்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். இப்படி நபிமார்களுக்கு அல்லாஹ் எதை கற்றுத் தர்றான்? இந்த கல்வி அல்லாஹ் கற்றுத் தருகிறான். அப்ப இந்த கல்வியினுடைய முக்கியத்துவம் புரிகிறதா? ஆனா இந்த கல்வியை நம்ம தேவையில்லாத பல விஷயங்களுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். உலக விஷயங்கள்ல நம்முடைய அறிவை சிந்தனையை செலுத்தி கொண்டே இருக்கிறோம். ஆனால் மார்க்க விஷயம் என்று சொன்னார், ஒரு குர்ஆன் ஓதுவதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், அல்லது ரசூலுல்லாஹ்வுடைய போதனைகளை தெரிந்து கொள்வதை எடுத்துக் கொள்ளுங்கள். அதுவெல்லாம் இன்றைக்கு சொல்ல போனா மக்களிடத்தில் அது ஒரு பொதுபோக்கான ஒரு காரியமாக மாறிக்கொண்டு வருகிறது. மார்க்க விஷயங்களை பேசினாலே ஒரு அசட்டு தன்மையாக பார்க்கக்கூடிய மக்களை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் இந்த அடிப்படையில தொழுது இருக்கிறாங்க, அவங்களுடைய தொழுகை இந்த மாதிரி அமைச்சுக்கிட்டாங்க என்ற தொழுகையை பற்றி சொன்னா அதுல ஏன் தொழுகையில இத்தனை விஷயத்தை நம்ம பேசணுமா? ரசூலுல்லாஹ் விரல நீட்டினாங்களா மடக்குனாங்களா, இது நமக்கு தேவையா? இப்படி மார்க்கத்தினுடைய சின்ன சின்ன விஷயங்களை பேசினால் கூட இன்றைக்குள்ள மக்களிடத்தில் உள்ள நிலைமை என்னவென்றால், இதையெல்லாம் பேசி என்ன பிரயோஜனம், இதையெல்லாம் ஏன் பேசணும், அவங்க பிடிச்ச மாதிரி பண்ணிட்டு போட்டோம். இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையை பல மக்கள் ஏற்க மறுக்கிறார்கள், சிந்திக்க மறுக்கிறாங்க. இதற்கெல்லாம் அடிப்படையான காரணம் என்னன்னா, கல்வியின் மீது, மார்க்க கல்வியின் மீது உள்ள ஈடுபாடு குறைந்து கொண்டே வருவதை பார்க்கிறோம். இன்றைய காலத்துல ரொம்ப அதிகமாக மார்க்க கல்வியின் மீதான ஈடுபாடு குறைந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் இந்த மார்க்க கல்வியினுடைய சிறப்பை எடுத்துக் கொள்ளுங்கள். யுஅத்தில் ஹிக்மத மயஸா, அல்லாஹ் நாடுபவருக்கு அல்லாஹ் இந்த கல்விங்கிற ஞானத்தை அல்லாஹ் வழங்குகிறான். வமன் யஅத்தில் ஹிக்மத, யாருக்கு அல்லாஹ் அப்படி கல்வியை வழங்கி விட்டானோ, ஃபக்கத் ஊத்திய கைரன் கஸீரா, அவர்தான் அதிகமான நன்மைகளை பெற்றவராவார். ஒருத்தவங்க இந்த நேர்வலை ஏற்றுக்கொள்ள வேண்டும், தெளிவான வழிக்கு வர வேண்டும் என்று சொன்னால், கல்வி கொண்ட மக்கள், கல்வி அறிவை பெற்ற மக்கள் உடனடியாக அந்த நேரான பாதைக்கு வந்து விடுவார்கள். நடுநிலையான ஒரு சிந்தனை கண்ணோட்டத்தில் வந்துவிட்டு யார் சொல்வது சரி, எந்த கொள்கை சரி என்பதை உடனே அவர்கள் புரிந்து கொள்வார்கள். இல்ல கல்விங்கிற ஒரு விஷயத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்காம வளர்த்தினோம் என்று சொன்னால் அவருடைய எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியான ஒரு நிலையாக மாறிவிடும். இப்ப கல்வியை நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அந்த கல்வியை கொண்டு அவர்கள் புரிந்து கொள்வார்கள், எது சரி எது தவறு, எந்த வழி சரியானது, எதை நாம பின்பற்ற வேண்டும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கல்வியை ஊட்டினாலே அது மிக போதுமான ஒரு விஷயமாக மாறிவிடும். இப்ப கல்விக்கு வந்து இவ்வளவு சிறப்புகளை நாம பார்க்கிறோம். இன்னும் இந்த கல்வியினுடைய சிறப்பை பாருங்கள். மன் சலக்க தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன், யார் கல்வியை தேடி ஒரு பாதையில் செல்கிறார்களோ, சஹ்ஹரல்லாஹு ஃபீஹி இல்மன், அவருக்கு சுவனம் செல்லக்கூடிய பாதையை அல்லாஹ் லேசாக்குகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார். ஒருத்தவங்க கல்விக்கான தேடலில் ஈடுபடுகிறார்கள். இதுல என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இது சம்பந்தமா என்ன நம்ம கற்றுத் தந்திருக்கிறாங்க, குர்ஆனை ஓதுவது, அதனை மனனம் செய்வது, அதனுடைய விளக்கங்களை புரிந்து கொள்வது, இப்படியே ஒருத்தவங்க அதிலே தங்களுடைய நேரங்களை அதிகமாக செலவிடுகிறார்கள் என்று சொன்னால் அந்த கல்வி அவர்கள் தேடக்கூடிய காலமெல்லாம் சுவனம் செல்லக்கூடிய பாதையை தனக்கு தானே இலகுவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்ப சுவனம் செல்லக்கூடிய மக்களாக நாம மாற வேண்டும் என்றால் மார்க்க கல்விக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக, மார்க்க விஷயங்களை அறிந்து கொள்வதில் ஒரு ஆர்வம், மார்க்கத்தை பற்றி பயான் நிகழ்த்தப்படுகிறதா, உடனே அதுல நம்ம கூடி அந்த பயானுடைய விஷயங்களை கேட்பதில் ஒரு ஆர்வத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹதீஸ்களினுடைய விளக்கம் சொல்லப்படுகிறதா, உடனே அதை பற்றி கேட்கக்கூடிய ஒரு ஆர்வத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்படி மார்க்கத்தை பற்றிய செய்திகள் சொல்லப்படுவதை கேட்பதில் ஒரு ஆர்வத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். கொள்ளக்கூடிய மக்களாக இருந்தோம் என்று சொன்னால், கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மக்களாக இருந்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் சுவனம் செல்லக்கூடிய பாதையை அல்லாஹ் நமக்கு இலகுவாக்கி கொண்டே இருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றான். இன்னும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்கிறான், குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், கற்றோரும் கல்லாதோரும் ஒரு காலமும் சமமாக மாட்டார்கள். இஸ்லாத்துல வேறுபாடு கிடையாது, நிறத்தினால வேறுபாடு, மொழியினால வேறுபாடு கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அரபியர் அல்லாதவரை விட அரபியர் சிறந்தவர் கிடையாது என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தராங்க. ஆனா எதனால வேறுபாடு என்றால், ஒருத்தவங்க கல்வியாளராக இருக்கிறார்கள், மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்வதில் ஒரு ஆர்வமாக இருக்கிறார்கள். இன்னொருத்தவங்க அதுக்கு முக்கியத்துவமே கொடுக்கல, இதையெல்லாம் ஏன் தெரிஞ்சுக்கணும் என்று அசட்டுத்தனமாக இருக்கிறார்கள்.
இந்த ரெண்டு பேருக்கு தான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்கிறான், கற்றோரும் கல்லாதோரும் சமமாக மாட்டார்கள். கல்விக்கு இவ்வளவு முக்கியத்துவம் இஸ்லாத்தினுடைய மார்க்கத்தில் பார்க்கிறோம். இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ மதங்களை நாம பார்க்கிறோம். எந்த மதங்களும் இப்படி கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்ததே கிடையாது. ஆனால் இஸ்லாம் என்கிற நாம ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த மார்க்கம் அல்லாஹ் நமக்கு ஒரு புனிதமான மார்க்கமாக அல்லாஹ் இதை நமக்கு வழங்கி இருக்கிறான். அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். இந்த மார்க்கம் தான் அதிகமாக போதனை செய்கிறது. கல்விக்கு இவ்வளவு முக்கியத்துவங்களை கொடுக்கக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கம் இருக்கிறது. இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் பாருங்க, கல்வியினுடைய சிறப்புகளை நம்ம கற்றுத்தரார். லா ஹஸத இல்லா மிஸ்னத்தைன், இரண்டு விஷயங்களை நீங்கள் பொறாமை கொள்ளலாம். ஒரு காரியம் அது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது, பொறாமை என்று சொல்லக்கூடிய காரியம். அதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தண்டனைகளை வழங்குகிறான். ஆனால் அந்த தவறான காரியம் கூட ரெண்டு விஷயங்களையும் நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒன்று செல்வம் ரிசுன், அடுத்த ஹாத்தாக்குமுல்லாஹு இக்குமா கல்வி. ஒருத்தவங்க செல்வத்தை வைத்து தர்மம் செய்கிறார்கள், அதிகமாக தர்மம் செய்கிறார்கள். அவரை பார்த்து நாம பொறாமைப்படலாம், இவர் எப்படி இவ்வளவு தர்மங்களை செய்கிறார்கள், எனவே இதே போல நாமும் தர்மம் செய்ய வேண்டும் என்று பொறாமைப்பட்டு தர்மம் செய்யக்கூடியவர்களாக நாம மாறிவிட வேண்டும். இரண்டாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஆத்தாக்குமுல்லாஹு இக்குமா, ஒருவர் கல்வியை வைத்திருக்கிறார், அதன் மூலம் பல மக்களுக்கு நல்ல காரியங்களை அவர் செய்கிறார், நல்ல விஷயங்களை அவர் கற்றுத் தருகிறார். இவரை போன்ற கல்வி நாமும் பெற வேண்டும், அதன் மூலம் மக்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய ஒரு பணியை நாம செய்ய வேண்டும் என்கிற பொறாமைப்படலாம் என்கிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரவங்க இந்த ரெண்டு விஷயங்கள் நம்ம கற்றுத்தராங்க. கல்வியாளரை பார்த்து பொறாமைப்படலாம்ங்கிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரவங்க சொல்றாங்கன்னா, கல்விக்கு இவ்வளவு முக்கியத்துவம், மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த மார்க்க விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். குர்ஆனை சரளமாக பல மக்கள் ஓத தெரியாத மக்களாக நாம் இருக்கிறோம். குர்ஆன்ல ஒரு சில வார்த்தைகள் திக்கி திக்கி ஓதினாலும் அதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நார்மலா ஓதுறதை விட அதிகமான நன்மைகளை அல்லாஹ் வழங்குகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அலிஃப் லாம் மீம், அலிஃபும் அரப், லாமும் அரப், மீமும் அரப். அலிஃபுக்கு 10 நன்மை, லாமுக்கு 10 நன்மை, மீமுக்கு 10 நன்மை. அலிஃப் லாம் மீம்னு நம்ம ஓதிட்டா நமக்கு அல்லாஹ் 30 நன்மை தருகிறான். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, ஒரு நாள் நம்ம குர்ஆன் எடுக்கிறோம், அதனுடைய வசனங்களை ஓதுகிறோம், ஒரு பக்கத்தை ஓதினால் அல்லாஹ் நமக்கு எவ்வளவு நன்மைகளை தருவார். இப்படி குர்ஆனுடைய வசனங்களை ஒவ்வொரு நாள் தொடர்ச்சியாக ஓதக்கூடியவர்களாக, அதனை மனனம் செய்யக்கூடிய மக்களாக மாறிட்டோம்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் எளிமையாக இந்த நன்மைகளை நாம் அடைந்து கொண்டே இருக்கலாம். அல்லாஹ் இந்த குர்ஆனை தன்னுடைய திருமறையிலே சொல்கிறான். பல இடங்கள் அல்லாஹ் கேள்வி கேட்கிறான், அஃபலா யதப்பருல் குர்ஆன், இந்த குர்ஆனை நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? அம்மலா குலூபிஹிம் அக்ஃபாலுஹா, உங்களுடைய உள்ளங்கள்ல பூட்டுகள் போடப்பட்டிருக்கிறதா? குர்ஆன் அப்படி திறந்து பாருங்க. மார்க்க விஷயங்கள் என்றால் ஒரு பொதுபோக்கு தரத்தை பார்க்கிறோம். அரசியல்னா பல மணி நேரம் அந்த அரசியலை பத்தி பேசுறோம். இவர் வந்தா அவர் வந்தா, இது தேவையில்லாத விஷயங்கள். முடிஞ்சிருச்சு, அது நடந்து முடிஞ்சிருச்சு, அதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கிறோம். மார்க்க விஷயங்களை பேசுவதற்கு முன்வாருங்கள். குர்ஆன் அல்லாஹ் இந்த விஷயத்தை அல்லாஹ் பேசுறான். இதனுடைய அர்த்தம் என்ன, இதுல இருந்து நாம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, குர்ஆன் அல்லாஹ் இந்த வரலாறு சொல்றான், அதுல இருந்து நமக்கு என்ன படிப்பினை இருக்கிறது, இப்படி மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு முன்வாருங்கள். அதுதான் நாளை மறுமையில நமக்கு பலனளிக்கக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மார்க்க கல்விக்கென்றே பல சிறப்புகளை நமக்கு கற்றுத் தருகிறார். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் வாழ்ந்த நபி தோழர்களை பாருங்கள். ரசூலாட்ட ஒரு செய்தியை பெற வேண்டும் என்பதற்காக பல தியாகங்களை செய்திருக்கிறார்கள். அபூ ஹுரைரா என்று சொல்லக்கூடிய நபி தோழர் கிட்டத்தட்ட 5374 ஹதீஸ்களை அறிவிப்பு செய்திருக்கிறார். 5300க்கும் அதிகமான ஹதீஸ்கள். இந்த ஹதீஸ்களை அறிவிப்பு செய்யறான்னு சொன்னா சாதாரணமாக இதை அறிவிப்பு செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய தூதரோடு கடைசி சில காலகட்டங்கள் தான் உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரோடு எத்தனையோ பல மக்கள் நெருக்கமாக வாழ்ந்திருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்தவர்கள். அவங்கள காட்டில் அதிகமான ஹதீஸ்களை அறிவிப்பு செய்திருக்கிறாங்கன்னு சொன்னா அவ்வளவு ஒரு ஆர்வம், அவ்வளவு ஒரு ஈர்ப்பாடு. ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து மார்க்க செய்தி ஒன்று வந்துருச்சுன்னா அதை நாம சொல்லிடணும், இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், இந்த விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம். ஆனால் இதை அன்றைக்குள்ள மக்கள் எப்படி பேசினாங்கன்னா இதை ஒரு குறையாக பேசினாங்க. இவர் எதுக்காக இந்த விஷயங்களை எல்லாம் சொல்றாருன்னா, நிறைய விஷயங்களை அறிவிப்பு செய்தவர் இவர் தான் என்று மக்கள் எல்லாம் இவரை புகழணும், போற்றணும்,
என்பதற்காகத்தான் இந்த விஷயங்களை எல்லாம் அறிவிப்பு செய்கிறார் என்று அன்றைக்கு இருந்த மக்கள் சில மக்கள் அவரை குறை சொன்னார்கள். இதுல ஒருத்தவர் நேரடியாகவே குறை சொல்ல முன் வந்து விட்டார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஃபஜ்ர் தொழுகையை முடித்து விட்டு வருகிறார். வரும்போது வெளியே ஒருத்தவர் குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த குறை சொன்ன மனிதரை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அழைக்கிறார். அப்போது அந்த மனிதர் சொல்கிறார், மக்கள் எல்லாம் உங்களை புகழணும் போற்றணும் என்பதற்காக இந்த விஷயங்களை நீங்க அறிவிப்பு செய்றீங்க என்று அவரை பார்த்து குறை சொல்கிறார். அப்போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, ஒரே ஒரு கேள்வியை தான் கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஃபஜ்ர்ல இன்றைக்கு தொழுகையில ஒரு சூறாவை ஓதி தொழ வைத்தார். முதலாவது ரக்காயத்துல இரண்டாவது ரக்காயத்துல ஒரு சூறா ஓதி தொழுக வச்சார். அந்த சூறாவையாவது உங்களால சொல்ல முடியுமா? அதை கூட மரணமாக அவரால் வைக்கவில்லை. அந்த தொழுதுட்டு வெளியே வருகிறார், அந்த சூறாவை கூட மரணமாக மனதில் வைத்து பதிய முடியவில்லை. அந்த நிலைமையில் இருக்கிற ஒருத்தர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவரை பார்த்து இப்படி ஒரு குறையை சொல்கிறார். ஆனா அபூ ஹுரைரா ரலியை பாருங்க, ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து ஒரு செய்தி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹ்வுடைய பல நாட்கள் வாழ்ந்திருக்கிறார். எந்த அளவுக்கு அவரே அறிவிப்பு செய்கிறார், எனக்கு ஒருவேளை சாப்பாடு கிடைச்சா போதும், அதுதான் என்னுடைய ஒரு நாளுடைய அதிகபட்சமான ஒரு எண்ணமாக இருந்தது. ஒருவேளை சாப்பாடு கிடைச்சா போதும், மற்ற நேரம்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய இருந்து ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, மார்க்கத்தை பற்றி செய்தி என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வை பற்றி என்ன சொல்றாங்க, இதை தெரிந்து கொள்ளணுங்கிற ஆர்வம் என்னிடத்தில் இருந்து கொண்டே இருந்தது என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இன்னும் இந்த பசி கொடுமை எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்றால், ஒருமுறை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நல்ல ஒரு சணலாடையை அணிந்து விட்டு வருகிறார். அவரை ஒரு தோழர் பார்க்கிறார். பார்த்து அந்த தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு இடத்துல சொல்றாங்க, உங்களுடைய நிலைமையை நீங்க கொஞ்சம் நினைச்சு பார்த்தீங்களா? சில காலங்களுக்கு முன்பாக உங்களுடைய நிலைமை எப்படி இருந்தது? பசி கொடுமையினால மிகப்பெரிய அளவில் துன்பத்துக்கு துயரத்துக்கு நீங்க ஆளானீங்க. அந்த மக்கமா நகரில் ஒரு பைத்தியக்காரனை போல தரையில உருண்டு கொண்டிருந்தீர்கள், மண் தரையில புரண்டு கொண்டிருந்தீர்கள். பசி தாங்க முடியாம அந்த வழியாக வந்த மக்கள் எல்லாம் உங்களை ஒரு பைத்தியக்காரரோ என்று நினைத்தார்கள். அவருடைய காலால் உங்களுடைய கழுத்தை போட்டு மிதிச்சாங்க, ஏதோ ஒரு பைத்தியக்காரர் புரண்டு கொண்டிருக்கிறார் என்று நினைத்து மிதிச்சாங்க. இந்த நிலைமையை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா என்று அந்த தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொல்றார். எவ்வளவு பசி கொடுமை இருந்தா, எவ்வளவு தியாக மனப்பான்மை இருந்திருந்தால் இந்த சூழ்நிலையை அந்த நபி தோழர் அடைந்திருப்பார். இந்த சூழ்நிலையை அடைவதற்கான காரணம் என்ன? ரசூலுல்லாஹ்வோடு நம்ம இருக்கணும், எல்லா நேரமும் ரசூலுல்லாஹ்வோடு இருக்கணும், ரசூலுல்லாஹ் சொல்ற செய்தியை நம்ம கேட்கணும், அதை நாம அறிஞ்சுக்கணும், அதை மக்களிடத்துல போய் அறிவிப்பு செய்யணும். இந்த ஒரு நோக்கத்துக்காக இவ்வளவு தியாகங்கள். இன்னும் ஒரு முறை பாருங்க, ஒரு முறை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பசியினால வாடிக்கொண்டிருக்கிறார். அந்த பசியினுடைய தாக்கத்துல நேராக போய் பல இடத்துல உதவி கேட்கலாம், ஆனால் சஹாபாக்கள் அப்படி செய்ய மாட்டாங்க. நேராக போய் யாரிடத்துல யாசகம் கேட்க மாட்டார்கள், தங்களுடைய கண்ணியத்தை பேணி பாதுகாப்பார்கள். அந்த அடிப்படையில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்கன்னா, மக்களிடத்துல போய் கேட்பதை, நேராக போய் யாசகம் கேட்பதை அவர்கள் விரும்பவில்லை. மாறாக அவர் ஒரு முடிவு செய்கிறார், ஒரு குர்ஆன் வசனத்தை தேர்வு செய்கிறார். அந்த வசனம் எதை உணர்த்துகிறது என்றால், ஒருத்தவங்களுக்கு உணவளிப்பதை பற்றி உணர்த்தக்கூடிய ஒரு குர்ஆன் வசனமாக இருக்கிறது. இந்த வசனத்தினுடைய விளக்கத்தை கேட்போம், யாராவது அவங்களா முன் வந்து நம்ம பசியினாலதான் இதனுடைய விளக்கத்தை கேட்கிறோம் என்று எண்ணி அவங்களே நமக்கு சாப்பாடு கொடுப்பாங்க என்கிற அடிப்படையில் அந்த வசனத்தினுடைய விளக்கத்தை கேட்கிறார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல அந்த குர்ஆன் வசனத்தை காட்டி அதனுடைய விளக்கத்தை கேட்கிறார். அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்கன்னா, அவர் எதனால் கேட்கிறார் என்பதை அவரால் யூகிக்க முடியல. உடனே என்ன செய்றாங்கன்னா, அந்த குர்ஆன் வசனத்தினுடைய விளக்கத்தை சொல்லிவிட்டார். அடுத்து என்ன செய்றாங்கன்னா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து அந்த குர்ஆன் வசனத்தினுடைய விளக்கத்தை கேட்கிறார். ரசூலுல்லாஹ் உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க, இவர் எதனால கேட்கிறாருன்னா, இவர் பசியினால இப்போது இந்த சூழ்நிலையில வாடிக்கொண்டிருக்கிறார், அதனாலதான் இந்த பசியில ஒரு உணவை பெற வேண்டும் என்பதற்காக இந்த வசனத்தினுடைய விளக்கத்தை கேட்கிறார் என்று ரசூலுல்லாஹ் புரிஞ்சுக்கிட்டாங்க. உடனே அவரை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு செல்கிறார். வீட்டுக்கு போய் வீட்டுல உணவு கேட்கிறார். வீட்டிலிருந்து பதில் வருகிறது, வீட்டுல ஒரு குவளை பால் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அந்த குவளை பால் கொண்டு வரப்படுகிறது.
அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு உணவு கிடைச்ச சந்தோஷத்துல இருக்காங்க. ஒரு குவளை பால் நமக்கு கிடைக்க போகிறது என்கிற சந்தோஷத்துல இருக்காங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எத்தனையோ பல திண்ணை தோழர்கள் அவர்களும் பசியால் வாடிக் கொண்டிருக்கிறார்கள், எனவே அவங்களை நீங்க அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார். உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அந்த திண்ணை தோழர்களையும் சந்திக்கிறார்கள், அவர்களையும் வீட்டிற்கு அழைத்து வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரவங்க அந்த திண்ணை தோழர்களுக்கு அந்த பாலை கொடுக்கிறாங்க. அந்த பாலை அத்தனை திண்ணை தோழர்களும் அருந்துகிறார்கள், ஒரு குவளையினுடைய பால். அடுத்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அருந்துறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரவரும் அந்த பாலை அருந்துகிறார்கள். ஒரு குவளையினுடைய பாலில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவ்வளவு பெரிய ஒரு பரக்கத் செய்கிறார். அவ்வளவு மக்கள் ஒரு குவளையினுடைய பாலை அத்தனை பேரும் பருகுகிறார். அல்லாஹ் அந்த பரக்கத் செய்ததற்குண்டான காரணம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக இஸ்லாத்தை நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதற்காக செய்த தியாகத்தினுடைய வெளிப்பாடு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படிப்பட்ட பரக்கத்தை ஒரு உணவில் செய்கிறார். இன்றைக்கு நமக்கு இந்த மார்க்க லேசாக கிடைக்கல. எத்தனையோ இது மாதிரியான பல நபித்தோழர்கள் செய்த தியாகத்தினுடைய வெளிப்பாடு ஒவ்வொரு செய்திகளையும் சேர்த்து நமக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். இந்த உலகத்துல எத்தனையோ 4000க்கும் அதிகமான மதங்கள் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்லாமியங்கிற மார்க்கத்தில் நம்மை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிறக்க செய்திருக்கிறார். இன்றைக்கு இஸ்லாமியங்கிற மார்க்கத்தை நாம் ஏற்றிருக்கிறோம் என்றால் அதற்கான அடிப்படையான காரணம் அவர்கள் கல்வியை அதிகமாக உருவாக்கினார்கள், அந்த கல்வியை நம்ம இடத்தில் கொண்டு வந்து சேர்த்தார்கள். இப்ப நாம என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்றால் இந்த மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்வதில் ஒரு ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். குர்ஆனை எத்தனையோ பல மக்கள் ஓத தெரியாதவர்களாக இருக்கிறோம். இன்னும் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். குர்ஆனை நான் முழுவதுமாக ஓதுவேன், திக்கி ஓதுனாலும் அதை ஓதுவதற்கான முயற்சிகளை நான் செய்து கொண்டே இருப்பேன். குர்ஆன் வசனங்களை நான் மனப்பாடம் செய்யக்கூடியவனாக இருப்பேன். ஒரு ஜனாசா தொழுகையில முன்னாடி நான் அந்த ஜனாசா தொழுகை என்னுடைய குடும்பத்துல யாராவது மரணிச்சிட்டாங்கன்னா நான் தொலை வைக்கக்கூடியவனாக இருப்பேன். அதுல ஓதக்கூடிய விஷயங்கள் என்ன, அதையெல்லாம் நான் மனப்பாடம் செஞ்சு அதை நான் கற்றுக்கொள்வேன் என்று மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்வதில் அறிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டக்கூடிய மக்களாக நாம் இருப்போம். வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட பாக்கியத்தை உங்களுக்கு எனக்கும் தந்தல் புரிவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதல் வழியிலே மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்வோம் என்கிற தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை நாம் தெரிந்து கொண்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒவ்வொரு அமல்களுக்கும் உள்ள சிறப்பை போன்று இந்த ஜும்மாவிற்கும் உள்ள சிறப்புகளை நமக்கு கற்றுத்தருகிறார். யார் ஜும்மாவுக்கு முதலாவதாக வருகிறார்களோ அவர் ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை அடைகிறார். இரண்டாவதாக வருபவர் ஒரு மாட்டை குர்பானி கொடுத்த நன்மை அடைகிறார். மூன்றாவதாக வருபவர் ஒரு ஆட்டை குர்பானி கொடுத்த நன்மை அடைகிறார். நான்காவதாக வருபவர் ஒரு கோழியை குர்பானி கொடுத்த நன்மை அடைகிறார். ஐந்தாவதாக வருபவர் ஒரு முட்டையை குர்பானி கொடுத்த நன்மை அடைகிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார். இந்த நன்மைகள் இந்த ஜும்மாவுடைய நன்மைகள் முழுமையான நன்மைகளை நாம பெற வேண்டும் என்றால் ஜும்மாவுக்கு முதலாவதாக வரக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்துக்கு இடையில ஒரு சிறுவன் சென்ற வாரம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஜும்மாவுக்கு முதலாவதாக பள்ளிவாசல் அந்த சிறுவன் அமர்ந்திருக்கிறார். எதனாலப்பா முன்னாடி வந்த, எதுக்கு இவ்வளவு சீக்கிரமா அமர்ந்திருக்கிறேன் என்று கேட்டால், எனக்கு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை கிடைச்சிடும், அதுக்காக நான் முன்னாடி வந்தேன் என்று அந்த சிறுவன் சொல்லுகிறான். இப்படி ஒவ்வொருத்தருடைய ஈமானம் அமைய வேண்டும். ஜும்மாவுக்கு முதலாவதாக நான் வருவேன் என்று நாம முடிவெடுக்க வேண்டும். காரணம் என்னன்னா, அப்படி நாம முன்னால் பாங்கு சொல்வதற்கு முன்னால் வரக்கூடியவர்களுக்கு தான் இந்த மாணவர்கள் இந்த நன்மைகளை பதிவு செய்கிறார். பாங்கு சொல்லக்கூடிய நேரம் வரைக்கும் மாணவர்கள் முன்பாக நின்று நாம வரக்கூடியவர்களுடைய வருகை எல்லாம் பதிவு செய்து கொண்டே இருப்பார்கள். பாங்கு சொல்லிவிட்டு இமாம் உரை நீங்கள் ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் அவர்களும் அந்த உரையை கேட்க அமர்ந்து விடுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார். இப்ப பாங்கு சொல்வதற்கு முன்னதாக ஜும்மாவுக்கு நாம் வர வேண்டும். அதே போல ஜும்மாவுடைய சிறப்பை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார். யார் ஜும்மாவுக்காக எண்ணெய் எல்லாம் தேய்த்து விட்டு குளித்து விட்டு நறுமணங்களை எல்லாம் பூசி விட்டு தன்னிடத்தில் இருப்பதிலே ஒரு சிறந்த ஆடை எடுத்துக்கொண்டு யார் ஜும்மாவுக்காக நடந்து வருகிறார்களோ அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டிற்கும் ஓராண்டு நோன்பு நோற்று ஓராண்டு நின்று வணங்கிய நன்மையை அல்லாஹ் வழங்குவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார். இதை அவுஸ் பின் அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி. இப்ப ஜும்மாவுக்கு என்று இவ்வளவு சிறப்புகளை பார்க்கணும். ஒரு ஜும்மாவுடைய ஒரு உரை நிகழ்த்தப்படக்கூடிய அந்த நேரத்தில் கூட குழந்தைகளிடத்தில் அமைதியாக இரு, பேசாமல் இரு என்று சொன்னால் கூட பேசாம இருன்னு யார் சொல்றாங்களோ அவங்க ஜும்மாவுடைய நன்மையை இழந்து விடுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார். இவ்வளவு ஒரு வாரத்துக்கு நம்ம ஒரு நாள்
அந்த நாள்ல நம்ம வியாபாரத்தை விட்டு விடுகிறோம், எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றோம். இவ்வளவு சிறப்பு இருக்கக்கூடிய ஜும்மாவை அற்ப காரணங்களுக்காக ஒவ்வொரு வாரமும் நம்ம நன்மைகளை இழக்கிறோம். ஏதாவது ஒரு அற்ப காரணம், யார்கிட்டயாவது பேசிட்டு இருந்திருப்போம், ஒரு டிவி பார்த்துட்டு இருந்திருப்போம், இல்ல செல்போனை பார்த்துட்டு இருந்திருப்போம். இப்படி அற்பமான காரணங்கள், அதனால அல்லாஹ் வழங்கக்கூடிய அளப்பரிய நன்மைகளை ஒவ்வொரு வாரமும் நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த தவறுகளை சரி செய்து கொண்டு அடுத்து வரக்கூடிய வாரங்கள்ல இருந்து ஜும்மாவுக்கு முதலாவதாகவே வந்து ஜும்மாவுடைய நேரத்தில் அமைதியாக இருந்து குழந்தைகளை அமைதிப்படுத்தி ஜும்மாவுடைய முழுமையான நன்மைகளை பெறக்கூடிய மக்களாக நாம் இருப்போம். பல ரஹ்மான் அப்படிப்பட்ட பாக்கியத்தை உங்களுக்கு தந்தல் புரிவானாக. வாஹில் தான் அல்ஹம்துலில்லாஹ்.